விவசாய நண்பன் பேசுறேன். ஆடு வளர்ப்பு இது நம்ம மண்ணோட சேர்ந்த ஒரு அருமையான தொழில்ங்க. ஆனா நிறைய பேரு புதுசா ஒரு பெரிய ஆர்வத்துல உள்ள இறங்கி சில அடிப்படையான தப்ப பண்ணி பெரிய நஷ்டத்தை சந்திச்சிடுறாங்க. இது ஏன் நடக்குது, இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்கப்படத்துல நம்ம ரொம்ப தெளிவா ஒரு கம்ப்ளீட் கைட பார்க்க போறோம். ஆரம்பத்திலே பண்ணக்கூடிய அந்த உயிர்ப்பழி வாங்கும் தவறுகளை எப்படி ஈஸியா தவிர்க்கலான்னு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நிறைய பேரு ரொம்ப ஆசையா ஆடு வளர்க்க ஆரம்பிச்சுட்டு வெறும் 3 மாசத்துல, ஆமாங்க, வெறும் 3 மாசத்துல பெரிய லாஸ் ஆகி மொத்தமா இந்த தொழிலை விட்டே ஓடிடுறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆடு வளர்க்கறத அவங்க ஒரு அறிவியலா பார்க்காம ஏதோ லாட்டரி மாடி அதிர்ஷ்டமா பார்க்கறது தான். அந்த 3 மாசத்துல அவங்க பண்ற அந்த பெரிய தப்புகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்போ உடைச்சு பார்க்கலாம். சரி, நம்ம ரூட் மேப் என்னன்னு பார்க்கலாம். ஆடு வளர்ப்பை நாம 4 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். 1 திட்டமிடுறது மற்றும் வாங்குறது. 2 கொட்டகை அமைப்பு மற்றும் உறவு. 3 சுகாதார மேலாண்மை. அப்புறம் 4வது உண்மையான லாபம் வர்ற காலம். இந்த ஆர்டர்ல போகும்போது அந்த 10 பெரிய தவறுகள் எந்தெந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். ஓகே, முதல் கட்டம் திட்டமிடுதல் மற்றும் வாங்குறதுல நடக்கிற தவறுகள். இதுதான் ஒரு பண்ணைக்கான அஸ்திவாரம். ஆனா ஆட்டை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நிறைய பேரு இங்கதான் தங்களோட தோல்விய முடிவு பண்றாங்க. அது என்னன்னு பாப்போம். ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய கேள்வி. சந்தைய சரியா ரீசர்ச் பண்ணாம எடுத்த உடனே நிறைய ஆடுகளை மொத்தமா வாங்குனீங்களா? இதுதான் தப்பு நம்பர் 8 மற்றும் 9. யாருக்கு விற்க போறோம்? நம்ம ஏரியாவுல கறிக்கு டிமாண்ட் இருக்கா இல்ல வளர்ப்புக்கு டிமாண்ட் இருக்கா? இது எதுவுமே தெரியாம சும்மா வீடியோவை மட்டும் பார்த்துட்டு உடனே 50 ஆடு 100 ஆடுன்னு மொத்தமா வாங்குவாங்க. சத்தியமா சொல்றேன், இது ஒரு பெரிய பொறி. முதல்ல ஒரு 5 10 வாங்கி மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பிசினஸை விரிவுபடுத்துறது தான் புத்திசாலித்தனம். அடுத்து தப்பு நம்பர் 1 மற்றும் 2, மலிவான பலவீனமான ஆடுகளை தேடி போய் வாங்குறது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்வாங்கல்ல, மலிவானது எப்போ நிலைக்காதுன்னு. அது 100க்கு 100 உண்மைங்க. கம்மி விலைக்கு கிடைக்குதேன்னு மெலிஞ்ச நோய் தொற்று உள்ள ஆடுகளை வாங்கினா அது வளரவும் வளராது, சீக்கிரமா இறந்துடும். ஆரம்பத்துல கொஞ்சம் காசு அதிகமா செலவானாலும் பரவாயில்ல, தரமான ஆரோக்கியமான உள்ளூர் நாட்டினங்களை வாங்குறது தான் எப்பவுமே சேஃப். சரி, இப்போ 2வது கட்டத்துக்கு வருவோம். கொட்டகை அமைப்பு மற்றும் உணவு தவறுகள். ஆடுகளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா இங்க கொடுக்கற தினசரி பராமரிப்பு சரியில்லைனா அவ்வளவுதான், உடனே இறப்பு விகிதம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதுதாங்க தவறு நம்பர் 3. சரியான கொட்டகை அமைக்காம அப்படியே விட்டுடுறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆடுகளுக்கு குளிரும் ஈரப்பதமும் தான் முதல் எதிரி. இத தவிர்க்க 3 விஷயங்களை நீங்க ரொம்ப கராரா ஃபாலோ பண்ணணும். 1 தரைய நல்லா உயர்த்தி அமைக்கணும். 2 அருமையான காற்றோட்டம் இருக்கணும். 3 தரை எப்பவுமே உலர்வா ட்ரையா இருக்கணும். இந்த 3ம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா பாதி நோய்கள் உங்க பண்ண பக்கமே வராது. அடுத்து நம்ம பார்க்க போறது தவறு நம்பர் 5 மற்றும் 6. அளவுக்கு அதிகமா உணவு கொடுக்கறது, அப்புறம் அசுத்தமான தண்ணீர். ஆடு சீக்கிரமா வளரணும்னு ஆசைப்பட்டு கண்டதையும் அதிகமா கொடுத்தா செரிமான கோளாறு வந்து ஆடு இறந்துடுங்க. சரிவிகித உணவு கொடுக்கறது மட்டும்தான் சரியான முறை. அதே போல 24 மணி நேரமும் சுத்தமான தண்ணீர் ஆடுகளுக்கு கிடைக்கணும். ஏன்னா அசுத்தமான தண்ணீர் தான் பல நோய்களுக்கு முதல் காரணம். இப்போ 3வது கட்டம் சுகாதாரம் மற்றும் நோய் மேலாண்மை. ஆடு வளர்ப்பிலேயே ரொம்ப ரொம்ப இமோஷனலான மன உளைச்சல தரக்கூடிய பகுதி இதுதாங்க. ஒரு விவசாயியோட கவனிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் மொத்த மந்தையோட உயிர் வாழ்வும் இங்க தீர்மானிக்கப்படுது. இந்த இடத்துல பண்ற தப்பு நம்பர் 4 மற்றும் 7 என்னன்னா, தடுப்பூசிகளை தவிர்ப்பது. அப்புறம் நோய் அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே கவனிக்காம கோட்டை விடுறது. இந்த குறிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிபிஆர், அம்மை மாதிரியான நோய்களுக்கு சரியான நேரத்துல தடுப்பூசி போடுறதுல கொஞ்சம் கூட சமரசமே பண்ணிக்காதீங்க. அதே போல ஒரு ஆடு சரியா சாப்பிடாம சோர்வா ஒரு ஓரமா நிக்குதுன்னா, சரி விடு சரியாயிடும்னு சாதாரணமா நினைக்காதீங்க. அது நோய்க்கான முதல் அறிகுறி. உடனே அந்த ஆட்டை தனிமைப்படுத்தி வைத்தியம் பார்க்கணும். பல வருஷமா விவசாயம் பண்ற ஒருத்தனா நான் உங்ககிட்ட உரிமையா சொல்றேன், இந்த ஒரு தவறால், அதாவது நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்காத இந்த ஒரு தப்பால எத்தனையோ பேர் ஆடு வளர்ப்ப விட்டே மொத்தமா போயிருக்காங்க. ஆனா இத மட்டும் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா உங்களோட லாபம் என்னைக்குமே பாதுகாப்பானது. உங்களோட ஒரு சின்ன கவனிப்பு மொத்த பண்ணையையும் காப்பாத்தும். இதை எப்பவும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு, அதாவது 4வது கட்டத்துக்கு வந்துட்டோம். உண்மையான லாபகாலம். இது ஒரு ஆபத்தான உளவியல் பொறி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கதான் தப்பு நம்பர் 10 நடக்குது. தப்பு நம்பர் 10 என்னன்னா,
ஆரம்பிச்ச உடனே லாபம் கொட்டுன்னு தப்பா நினைக்கிறது. ஆழ வளர்ப்புங்கிறது ஏடிஎம் மெஷின் கிடையாதுங்க. இன்னைக்கு கார்டை போட்டு நாளைக்கு காசு எடுக்கிறதுக்கு. உண்மையான லாப காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கவனிங்க. முதல் 1-2 மாசம் ஆடுகள் புது இடத்துக்கு பழகுறதுக்கே சரியா போயிடும். 3லேருந்து 8 மாசம் வரைக்கும் இனப்பெருக்கம் மற்றும் கர்ப்ப காலம். 9லேருந்து 14 மாசம் வரைக்கும் குட்டிகள் பிறந்து வளர்ற காலம். 15வது மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க மார்க்கெட்ல ஆடுகளை வித்து உண்மையான லாபத்தையே பார்க்க முடியும். இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இங்க ஒரு கட்டுக்கதை. பொறுமையா இருந்தா மட்டும்தான் பெரிய பலன் கிடைக்கும். சோ உங்க பண்ணைய ஒரு நீண்ட கால பிசினஸா பாருங்க. இது ஒரு ஓவர்நைட் லாட்டரி டிக்கெட் கிடையாது. இந்த முதல் 15 மாசங்கள ஒரு சிஸ்டமேட்டிக்கான டிசிப்ளின் மூலியமா யார் ஒருத்தர் கஷ்டப்பட்டு கடந்து வர்றாங்களோ அவங்க தான் உண்மையான விவசாயி, அவங்க தான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த 10 தவறுகளையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்திட்டாலே உங்க பாதி வெற்றி உறுதியாகிடுங்க. சரியாக கற்றுக்கொண்டு செய்தால் ஆடு வளர்ப்பு கண்டிப்பாக நல்ல வருமானத்தை கொடுக்கும். இப்போ சொல்லுங்க, நீங்க பொறுமையா இருந்து ஒரு நீண்ட கால லாபகரமான பண்ணையை உருவாக்க போறீங்களா, இல்ல பொறுமை இல்லாம 3 மாசத்துல தோற்று போன இன்னொரு கதையா மாறப் போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. சரியா யோசிச்சு முடிவெடுங்க. நன்றி.